பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவரை பார்த்து ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கும் போது அந்த சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாகும். இப்போ ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இல்லை, வசனத்தை தியானித்து தானே நம்ம ஜெபிக்கணும். ஆதியாகமம் 24 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம். இப்போ இதுவரைக்கும் நம்ம ஆபிரகாமை பற்றி நிறைய தியானிச்சல. ஆபிரகாம், சாராள், அந்த குடும்பம், நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார்ல. ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் ஈசாக்கின் தேவன் அப்படி சொல்கிறாரா? ஆண்டவர் ஈசாக்கின் தேவன், ஆண்டவரை பெருமையாக சொல்கிறார்ல. அப்போ இந்த ஈசாக்கை பற்றி நம்ம சில காரியத்தை இனி கொஞ்ச நாள் நம்ம தியானிக்கலாம். அது ஒரு குடும்பம். ஈசாக்கு, ரெபேக்காள், கணவன், மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அதெல்லாம் பைபிளில் வாசிக்கிறல்ல, ஒரு ஃபேமிலி. அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கை ஈசாக்கோடு பண்ணி அந்த ஆசீர்வாதம் தொடருகிறதை நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருந்தது. இந்த ஈசாக்கு, ரெபேக்காள் குடும்பம் தான் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ரொம்ப மற்றவங்களோட சாட்சியான ஒரு குடும்பம்னு சொல்லலாம். இப்போ ஆபிரகாமு கூட மறுமனையாட்டிகள் இருந்தாங்க அப்படின்னு இருக்குது. சாராளே ஒரு ஆகார் என்கிற ஒரு மனைவியை கொடுக்குற அப்படிலாம் வயத்தில் பார்க்குறோம். யாக்கோபு எடுத்துக்கொண்டால் 4 மனைவிமார் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் ஈசாக்கு ஒரே மனைவியுடையவராக இருந்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் நிறைய நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையோட பல காரியங்கள் ஒத்துப்போவதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஈசாக்கு அவருடைய வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பாருங்கள், ஆபிரகாமுக்கு 100 வயதில் பிறந்தவர் ஈசாக்கு. அப்போ இந்த ஈசாக்கு, ரெபேக்காள், இந்த ஃபேமிலி, கணவன் மனைவி இல்லை, ஒரு ஃபேமிலின்னா கணவன் மனைவி இது ரொம்ப முக்கியமானவங்க இல்லை, அவங்களுடைய காரியம் தான் நம்ம முதல்ல தியானிக்கணும். அதனால் இந்த கணவன் மனைவியாக அந்த 2 பேருக்குள்ள விசேஷித்த சில காரியம் இருந்தது. அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கணவனாக ஈசாக்கு என்கிற அந்த திருமண வயதுக்கான இந்த வாலிபனாக, திருமணத்துக்கு பிறகும் அதுதான் லைஃபாக இருந்திருக்கணும். அவரை குறித்து என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 வசனம் பாருங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுவதற்கு வெளியிலே கூடாரத்தை விட்டு, தான் தங்கியிருந்த சூழ்நிலை விட்டு தனித்து ஒரு வனாந்தரமான இடத்துல போய் அவர் தியானிக்கிறார். என்ன தியானிச்சிருப்பார்? இன்றைக்கி இந்த நாட்களில் மெடிடேஷன், தியானம்னு சொல்லி அது இதுன்னு கச்சாமச்சான்னு சம்மந்தமில்லாம் தியானிச்சு நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளாகிறாங்க. இந்த மன அழுத்தம் போகிறதுக்கு தியானம் பண்ணுன்றாங்க, தியானிச்சு டிப்ரெஷனுக்குள்ளாகிறான். எதை தியானிக்கிறது? ஒன்றுமே இல்லாமல் சும்மா தியானின்னு எதை தியானிப்பாங்க? நமக்கு வேதத்தில் இருக்கிறது கர்த்தரையும் அவருடைய நாமத்தை குறித்தும் தியானிப்பது, அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு ஒரு காரியம் இருக்கணும்ல. ஒன்றுமே இல்லாமல் தியானம் பண்ணுன்னு சொன்னால் அது என்ன வரும்? அங்கே பிசாசு நுழைவான். ஒன்றுமே இல்லாமல் சும்மா போய் தியானிக்கணும் உட்காந்து சாத்தான் நுழைந்து, அதான் நிறைய பேருக்கு டிப்ரெஷன், நிறைய பேர் பாதிப்பு. கொஞ்சம் பேர் ஆரம்பத்தில் சந்தோஷம் கூட தியானிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பிசாசு கொஞ்சம் அப்படி தான் உற்சாகப்படுத்துவான். ஃபைனலாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். ஆனால் நமக்கு தியானிப்பதற்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். அவருடைய அன்பு குறித்து தியானிக்கலாம், வல்லமை குறித்து தியானிக்கலாம், அவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். நம்ம அவரை தியானிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. அவருடைய நாமம், பெயர்களை தியானிக்கலாம். அப்படிலாம் பைபிளில் சொல்லியிருக்குது. அப்போ ஈசாக்கு எனக்கு தியானிக்க போன போது பைபிள்லாம் கிடையாதுல்ல, எழுதப்பட்ட வார்த்தை அப்போ கிடையாது. அப்போ அந்த ஈசாக்கு என்ன தியானிச்சிருப்பார்? ஆபிரகாம் கர்த்தரை குறித்து சொல்லியிருந்த நிறைய காரியங்கள் ஈசாக்குக்கு தெரியும். கர்த்தர் எப்படி தன்னோடு பேசினார், தன்னோடு உடன்படிக்கை பண்ணினார், எப்படி ஆண்டவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார், நான் போய் காத்திருந்து ஜெபிக்கும் ஒரு ஆண்டவர் எப்படி வந்து பேசுவார், ஒரு சிநேகிதனை போல பேசுவார் என்பதெல்லாம் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு சொல்லி இருப்பார். இதே பழக்கம் ஈசாக்குக்குள்ளே, நானும் ஆண்டவர்கிட்ட போய் தனியாக பேசணும். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார். ஆதியாகமம் 18 அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய அனுபவத்தை ஈசாக்குக்கு சொல்லி இருந்ததுனால ஈசாக்குக்குள்ள அந்த ஆசை, நானும் கர்த்தரை தியானிக்கணும், அவரோட பேசணும், அவர் என்னோட பேசணுன்ற ஒரு ஆசையோட சாயங்காலத்தில், பகலெல்லாம் வேலை,
இல்லை அவருக்கும் நிறைய பொறுப்பு, வேலைக்காரங்க வேலைக்காரிகள், அந்த இன்கம் அந்த சோர்ஸ் எல்லாம் அவெல்லாம் கணக்கு பார்த்து எழுதணும் செய்யணும், நிறைய வேலை இருந்தது. எல்லாம் ஃப்ரீயானோடனே சாயங்காலத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் ஃப்ரீயாக ஒரு மணி நேரம் ஆண்டோடைய பாத்தில் உட்காந்து தியானிச்சுட்டு வரேன்னு சொல்லி இங்கே உட்காந்தா வேலைகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது நான் வனாந்தரத்துக்கு போகிறேன், தனியாக யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக போய் ஜெபம் பண்ணி தியானிக்கிறார். ஆண்டவரை குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் அவர் தியானிக்கிறார். அந்த பழக்கம் ஈசாக்குக்கு இருந்தது. புருஷர்கள், கணவன்மார்கள், ஆண்கள் தியானிக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய அன்பை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேலை முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு களைப்பு இருக்கும். பகலெல்லாம் வேலை செய்த களைப்பு, சில காரியம் மென்டல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கலாம், சில பிரச்சனைகள் வந்து உட்கார்ந்தோன்னே கொஞ்சம் சோர்வாக உங்களுக்கு தெரியும். ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு சோஃபாவில் வீட்டில் இளைப்பாறிட்டு ஒரு 1/2 hour இருந்துட்டு, அது பிள்ளைகள் மனைவியோடு கொஞ்சம் நேரம் பேசிட்டு, அப்புறம் நீங்கள் ஒரு மணி நேரம் தனியாக ரூமில் போய் தியானத்துக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பெருசாக வசனத்தை வாசிங்க, அப்படியே வசனத்தை தியானிங்க. அப்படி வசனத்தில் இப்படிலாம் இருக்கிற ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்க, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வச்சிடறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சிம்பிளாக, ரொம்ப கடினமாலாம் இல்லை, சும்மா அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி தனியாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கதவெல்லாம் மூடிட்டு தனியாக. நீங்கள் வெளியே போக முடியலன்னா வீட்டுக்குள்ளே, இல்லை நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு வயல்வெளி இருக்குது, சும்மா அப்படி போங்க. நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன். தோட்டத்தில் நடந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே போவேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்க கூட ஒரு வாக்கிங் வர விரும்புகிறேன், ஈவினிங் வாக். ஆண்டவரோட நடந்துக்கிட்டு என் கூட இயேசு இருக்கிறதை உணர்றதுனால மனம் திறந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்கிற ஆண்டவர், இது எனக்கு பாதிக்குது, இது மாதிரி என்னை நேசிக்கிறன்றவங்களே துரோகம் பண்ணுறாங்க, உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்க, முகத்துக்கு முன்னால் நடிக்கிறாங்க, வெளியில் வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். அவர் சொல்லுவார், டோன்ட் வரி, மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் நான் இருக்கிற உனக்கு எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவர் பேசுகிறத உணர முடியும், ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அப்படி தேவ சமூகத்தில் உட்காந்து தியானிப்பார். அப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஒரு மணி நேரம் உட்காந்து தியானிச்சுட்டு வாங்க, நீங்கள் டென்ஷன் போயிடும், இந்த மன அழுத்தம் போயிடும், கவலை போயிடும், பயம் போயிடும். அப்போ மனைவிப்பிள்ளை கூட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் டென்ஷன், பிஸ்னஸ் டென்ஷன் பிள்ளைகள் வந்தால் நானே பெரிய தொந்தரவு இருக்க தொந்தரவு பண்ணுறப்போ பிள்ளைகள் சொல்ல, டேடி நான் ஸ்கூலில் இப்படி பண்ணால் எனக்கு மார்க் கிடைச்சதா, அது பாருங்கன்னா ஆமாம் போ அப்படின்னு தள்ளி விட்டிங்கன்னா பிள்ளைகள் பாதிக்கப்படும், மனைவி பாதிக்கப்படுவாங்க, ஃபேமிலி சந்தோஷமே பாதிக்கப்படும் உங்களால். நீங்கள் கொஞ்சம் சரிப்படுத்த ஆண்டவர்கிட்ட போங்க, தனியாக உட்காருங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour உட்கார்ந்துட்டு பாருங்களேன். 1/2 hour ஆரம்பிங்க, ஜஸ்ட் 30 minutes. நான் போய் ஆண்டவருடைய பாத்தில் தனியாக ஒரு 30 நிமிஷம் இருந்துட்டு வரேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் சும்மா அமைதியாக உட்காருங்க. ஆண்டவர் உங்கள் பாதத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வசனத்தை நல்ல ஒரு 15 நிமிஷம் வாசித்துட்டு அப்படி அமைதியாக உட்கார்ந்து அந்த வசனத்தை தியானிங்க. ஆண்டவருடைய அன்பை, அவருடைய சிலுவை அன்பை, அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை அப்படியே தியானித்து மனசில் ஸ்தோத்திரம். வேறு ஒன்றும் வேண்டாங்க, வேறு ஒரு அஜெண்டா வைக்காதுங்க. ஜஸ்ட் போய் சிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அப்படி அன்பை அப்படி தியானிச்சுட்டு அப்படியே நீங்கள் வாருங்களேன், ஃப்ரீ ஆகிரும். அப்போ உங்கள் பிள்ளைகிட்ட சந்தோஷமாக பேசுவீங்க, மனைவிகிட்ட பேசுவீங்க. ஆண்டவர் நமக்கு இவ்வளவு அருமையான காரியத்தை எல்லாம் வச்சுருக்கும் போது எதுக்கு நீங்கள் குழப்பம் அடையணும்? அங்கே ஓடணும், இங்கே போகணும், இங்கே தியானம் ஒன்றும் தேவை. உங்கள் வீட்டில் அவர் இருக்கிறார், இனிமையானவர், அவரை தியானிங்க. இந்த தப்பான தியானத்துக்கு போய் மாட்டிக்கொள்ளாதுங்க. அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசு, வஞ்சிக்கிற ஆவி. தியானன்ற பேரில் நிறைய பேரை வஞ்சித்து அடிமையாக்கி கொண்டு இருக்கிறான். அதுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரை தியானிங்க, அப்படி வசனத்தை தியானிங்க. பாருங்கள், ஈசாக்கு அப்படி தியானிக்கிற ஒரு புருஷனாக இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் பின்னால் பார்த்து அந்த ஈசாக்கு ரெபேக்காள் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்றதை நீங்கள் பைபிளை வாசித்தா தெரியும். அவங்க வயதான காலத்தில் கூட கணவன் மனைவி சந்தோஷமாக அவங்க விளையாடினார்கள். ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவங்க இருக்கிறத பைபிள் குறிப்பிடுகிறது.
அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கணும்ல. இப்போ மூஞ்ச முடிச்சுட்டு என் பாரு யாருக்கு தெரியும், எங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை, எங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை, இதையே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? நான் உங்களுக்காக தானே கஷ்டப்படுறேன், உங்களுக்காக தானே பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் பேசாருங்க. உலக மக்களை போல ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர் நடத்துவார். நீங்கள் தியானிச்சு எப்பொழுதும் உங்களுடைய மனதில் ஒரு ஃப்ரீயாக இருக்கணும். கொஞ்சம் பாரமாக தெரியுதுன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் போய் கதவை மூடி வசனத்தை தியானித்து உட்காந்துட்டு வாங்க. நீங்கள் ஆண்டவரை தியானிச்சுட்டு வாங்க, எல்லாம் ஃப்ரீ ஆகிரும். ஈசாக்குக்கு அந்த பழக்கம் இருந்தது பாருங்க, தியானிக்கிற பழக்கம். நிறைய சகோதரர்களுக்கு இருக்கிற எனக்கு தெரியும். அது மாதிரி சிலரை நான் பார்த்துருக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களுக்கு கூட பார்த்துருக்கிறேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி அதெல்லாம் நடத்துகிறவங்க ஒரு சின்ன சேப்பல் வச்சுருந்தாங்க. என்னை கூட்டு கொண்டு காமிச்சாங்க. இது எதுக்குன்னு கேட்டாங்க. இந்தியாவுடைய வரைபடம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ சொன்னாங்க, நான் சாயங்காலத்தில் இங்கே 1 மணி நேரம் நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணேன். பெரிய பிஸ்னஸ் மேன், எத்தனையோ ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை, ஃபேக்ட்ரிக்கில் தனியாக ஒரு இடம் வச்சுங்க, சேப்பல் மாதிரி அழகாக பண்ணி நான் டெய்லி ஈவினிங்கில் இங்கே ஒரு 1 மணி நேரம் உட்காருவேன். பிஸ்னஸில் நிறைய டென்ஷன் காரியெல்லாம் இருக்கும். நான் ஆண்டவர் பாத்தில் உட்காந்து, ஆண்டவரே பிஸ்னஸ் எல்லாம் ஓரம் கட்டிடுறேன், எல்லாம் இருக்கட்டும், நான் தேசத்துக்காக ஒரு 1 மணி நேரம் செபிக்கணும் உட்காந்து இந்த மேப்பெல்லாம் வச்சு இந்தியாவுக்காக, அது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுக்காக எல்லாம் மக்களுக்காக 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீ ஆயிரும். நான் மகிழ்ச்சியாக போய் அடுத்து என் பிஸ்னஸ் காரியத்தை கவனிப்பேன்னு சொன்னாங்க. நம்ம தான் அதை செய்யணும். நீங்கள் தான் அதுக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஒன்றுமே செய்யாமல் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கூடாது, சரியா? அப்போ ஆண்கள் டென்ஷனாக இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன், நீங்கள் போய் தியானம் பண்ணுங்கள், ஆண்டவுடைய பாத்தில் உட்காருங்க, ஆண்டவுக்கு ஒரு டைம் கொடுங்க, உட்கார்ந்துட்டு வாங்க, உடனே ஃப்ரீ ஆயிரும் பாருங்கள். அப்போ உங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும், ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும், சரியா? அடுத்தது பாருங்கள், ரெபேக்காள் மனைவி எப்படிப்பட்டவளாக இருந்தால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 25, 22, 23 ரெபேக்காள் அவள் கர்ப்பத்திலே, இப்போ அவளுக்கு 20 வருஷமாக குழந்தை கிடையாது. ஈசாக்கை ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இந்த வசனம் பாருங்களேன், என்னை ரொம்ப கவர்ந்து கொண்டது. ரெபேக்காள் ஒரு புறஜாதி குடும்பத்திலிருந்து வந்தவள். ஆபிரகாம் ஈசாக்கு தான் கர்த்தரை தெரியும். ரெபேக்காள் அவங்க ஆபிரகாம் உறவினனாக இருந்ததுனால ஏதோ ஆண்டவர் கூப்பிட்டார்னு போயிட்டார்னு அவ்வளோதான் தெரியும். ஆனால் இப்போ ரெபேக்காள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய மாமனார் மூலமாக, கணவர் மூலமாக கர்த்தரை அறிந்து கொண்டாள். ஓ, இவங்க இப்படிலாம் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் அழகாக நடத்துகிறார், இதை அவள் அறிந்து கொண்டாள். இப்போ அவள் கர்ப்பவதி ஆகிட்டா. 20 வருஷம் கழித்து அவளுக்கு கர்ப்பவதி ஆன போது ரெட்டை குழந்தை அவளுக்கு தெரியாது. இப்போ மாதிரி ஸ்கேனு அதெல்லாம் கிடையாது இல்லை. அதனால் அப்போ மருத்துவ வச்சுக்கன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன காரியத்தில் ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். அப்போ கர்ப்பத்தில் குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதான். மோதி கொண்ட உடனே இவளுக்கு என்னது, நமக்கு வயது ஏதோ நடக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. இப்போ ரெபேக்காள் ஒரு பெண், முதல் பிரசவம். அப்போ முதல் பிரசவம், தலைப்பிரசவனால ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும்ல. அப்போ அவளும் ஒரு பெண் தானே. அப்போது மாமியார் இருந்தால் மாமியார்கிட்ட போய் சொல்லலாம், இது மாதிரி இருக்குது, என்ன காரியம்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. மாமியார் இல்லை, மாமியார் இறந்துட்டாங்க. தாய் பக்கத்தில் இருந்தால் தாய்கிட்ட கேட்கலாம். அதனால தான் இந்த பிரசவ டைமில் பெண்கள் தாய் வீட்டுக்கு அனுப்புகிற காரணம், அவங்க மனம் திறந்து எல்லாத்தையும் தாய்கிட்ட தான் பேச முடியும். தாய் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஃப்ரீயாக பேச முடியாது. அப்போ தாய் கூட பக்கத்தில் இல்லை ரெபேக்காளுக்கு. அவள் தூரமாக இருக்கிற, தாயும் இல்லை, மாமியாரும் இல்லை. அப்போ வேலைக்காரிங்க தான் இருக்கு, அவன்கிட்ட போய் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்ல. ஆபிரகாம் ஆண் மாமனார், ஈசாக்கு ஆணாக இருக்கு, அவங்கள்ட்ட போய் இப்படி இதெல்லாம் பேச முடியும், அவங்களுக்கு தெரியாது. அப்போ யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், எனக்கு கர்ப்பத்தில் இப்படி இருக்குது, அப்படியானால் எப்படியோ ஒரு பயம் வருது உள்ளத்தில். இப்படியானால் எனக்கு எப்படியோ என்னாகுமோ தெரியல, ஒரு பயம் வருது. அவ்வளோ ஒரு பெண் தானே. அப்போ தனித்து விடப்பட்ட நிலம், ஒரு பயம் வந்தபோது கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். எங்கே போயிருப்பா? இந்த காலத்துலன்னு சர்ச்சுக்கு போவோம், ஜெபிக்கிற அறைக்கு போவோம். அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது, ஆசரிப்பு கூடாரம் கிடையாது, தேவாலயம் கிடையாது. விசாரிக்க போனாள்னு இருக்கிற தன்னுடைய கணவன் வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணுவார். அவங்க பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வாங்க. ஆபிரகாம் அப்படி ஒரு பலிபீடம் இருந்திருக்கணும்.
ஒருவேளை அங்கே போய் அவள் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே என் மாமனாரின் தேவனே, என் கணவருடைய தேவனே, என்ன நடக்குன்னு எனக்கு தெரில, எனக்கு யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரில, நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னு பேசும்போது விசாரிக்கிறாள், இது என்னதுன்னு எனக்கு விளங்கலை. அப்போ கர்த்தர் அவளுக்கு பேசுகிறார், உன் கர்ப்பத்தில் 2 குழந்தை இருக்குது, 2 ஜாதி அதில் என்ன புறப்படும், இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான், எல்லாம் ஆண்டவர் பேசிட்டார். தெளிவாக பிள்ளைகளுக்கு ஒருத்த எதிர்காலத்தை சொல்லி கொடுத்துட்டார். இப்போ அவளுக்கு பெரிய சந்தோஷம். அப்போ தேவனிடத்தில் விசாரிக்கிற ஒரு மனைவியாக இருந்தாள். கணவன் தியானிக்கிறவன், மனைவி தேவனிடத்தில் விசாரிக்கிறவள். இப்படி ஒரு குடும்பம் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை? அப்போ கணவன் மனைவி 2 பேருமே இதை அறிந்து கொள்ளணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மனைவி மட்டும் ஜெபிச்சா போதாது, கணவன் மட்டும் ஜெபித்தா போதாது. கணவனும் தேவனை தியானிக்கிறவங்களாக இருக்கணும், மனைவியும் தேவனிடத்தில் விசாரிக்கிறவளாக இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறீங்களா? எதுக்கெடுத்தாலும் புருஷன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நான் உங்கள்கிட்ட தானே சொல்லுவேன், நீங்கள் தானே நீ பல்ல கடிக்கிறீங்களா? தப்பு. முதல்ல ஆண்டவர்கிட்ட போங்க, அரைக்கருவை மூடுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க. கர்த்தரிடத்தில் விசாரிங்க. சும்மா எதுக்கெடுத்தாலும் முறுத்துக்கிட்டு சண்டைக்கு போகிறது, யார்கிட்டையும் கோவப்படுவது. முதல்ல ஆண்டவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட வேணால் கோவப்படுங்க. என்ன இருக்குது இந்த மாதிரி வச்சுருக்கீங்க ஆண்டவரை, எனக்கு அப்படியெல்லாம் இருக்கணும், என்ன எனக்கு விலங்கலை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவர் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பார். விசாரிக்கணும். இது நல்ல அற்புதமாக நான் இந்த ஈசாக்கு ரெபேக்காள் குடும்பத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை நான் என்னை தியானிப்பேன், உம்முடைய சமூகத்தில் இந்த டென்ஷன், இந்த மாதிரி டிப்ரெஷன், இந்த கோபத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். உம்முடைய சமூகத்தில் நான் தியானித்து நான் நல்ல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வேன். மனைவியும் என் புருஷன்ட்டு போய் சண்டை போடுறது, மாமியார்கிட்ட சண்டை போடுறது, பிள்ளைகளை அடிக்கிறது, இதெல்லாம் செய்ய மாட்டேன். இனிமேல் உங்ககிட்ட நான் விசாரிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி பழகுங்க. கொஞ்ச நாள் நீங்கள் பழக அந்த அனுபவம் வந்துடும். அப்போ அப்படி ஜெபிக்கலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? ஈசாக்கு ரெபேக்காளும் போல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக நாங்கள் இருக்கணும், எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீ கேட்குறீங்களா? ஜெபிக்கலாம், முழங்கால் படியிடுங்க. அப்போ உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஈசாக்கள் ரெபேக்காள் மாதிரி இருக்க ஒப்பு கொடுத்து கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், தியானிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் விசாரிக்க மனைவிமார் ஒப்பு கொடுங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும், ஒரு மனம் பாதிக்கப்படக்கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம், உடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஆண்டவரே மாமியார் மருமகள் எல்லாருக்குள்ள ஒரு சமாதான ஐக்கியம் இருக்கணும். ஜோமனுங்க கண்களை மூடி, எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பப்பா, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், எங்கள் குடும்பத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு நல்ல கணவனாக நான் தியானிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஈசாக்கை போல தியானிக்க, உம்மை தியானிக்க உதவி செய்யும். ரெபேக்காளை போல உம்மிடத்தில் விசாரித்து காரியங்களை செய்ய கிருபை தாரும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடி, கோபத்துக்கும் எரிச்சலுக்கு இடம் கொடுக்காதபடி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு அன்பு, ஐக்கியம், சமாதான, சந்தோஷம் காணப்படணும். ஒரு குட்டி மோட்சமா எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க குடும்பத்தை எழுப்புதல்ல பயன்படுத்துங்க. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும், நாங்கள் எல்லாரும் உமக்கு ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை கொண்டு வரணும், பயன்படுத்துங்க. சாட்சியாயிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சபையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சபைக்குள்ள எழுப்புதல் வரட்டும். எங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆண்டவரை ஈசாக்கை போல ரெபேக்காளை போல குடும்பங்கள் கட்டப்படட்டும். சமாதான, சந்தோஷம், ஐக்கியம் உண்டாகட்டும். எங்கள் குடும்ப சபைக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும். சபைக்குள்ளே பிரிவினைகள், அன்பற்ற தன்மைகள் எல்லாம் மாறட்டும். எங்களுடைய சபையில் எழுப்புதல் அனுப்ப. எங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லாரையும் ரட்சியும். எல்லா குடும்பங்களுக்குள்ள இதே சந்தோஷத்தை தாரும். எங்கள் பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெருவில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. ரட்சிக்கப்படட்டும். இந்த அன்பை கொடுங்க. எல்லா குடும்பத்தில் இந்த மகிழ்ச்சி வரட்டும். எங்களுடைய ஊர் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். எங்கள் தேசம் முழுவதும் குடும்பங்களை கர்த்தர் சந்திங்க, ஆசீர்வாதம்
ஆசீர்வதிங்க, ரட்சிங்க. எங்களை ஆளுகிற தலைவர்கள் மேலே நீங்கள் ஆளுகை செய்து நன்மையான சட்டத்திட்டங்கள் வரட்டும். சாராய கடைகள் மூடப்படட்டும். குடும்பத்தை பாதிக்கிற சாராயம் ஒளியட்டும். ஆண்டவரே, எல்லா பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக செபிக்கிறோம். உங்களுடைய தூதர்கள் பாளையம் இறங்கி எங்களை பாதுகாக்கட்டும். இந்த வாரத்தில் எங்களுடைய தேவைகளை சந்திங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுங்க. எங்களுடைய பிஸ்னஸை, வருமானத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூரணமாய் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். ஈசாக்கு, ரெபேக்காள் நல்ல வசனத்தை வாசித்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கொஞ்சம் தியானிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்குள்ள நிறைய ஆசீர்வாதமான மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் நிலைத்திருப்பதாக. God bless you. ஆமேன்.